அதனால நான் சொல்ற இடத்துல, நான் சொல்ற ஆள்கிட்ட, நான் சொல்ற நேரத்துல பணம் கொடுத்தா சாப்டர் க்ளோஸ். என்ன அப்படி பாக்குறீரு? காரியத்தை முடிக்கணுமா எப்படி? முடிக்கணும். அப்போ சீக்கிரமா வேலை ஆரம்பியும். காரியத்தை நீ முடிக்க வேண்டாம்டா, நானே முடிச்சிடுறேன். என்னவே மரியாதை இல்லாம பேசுறீரு? உன் வாழ்க்கையே முடிக்கிறேன்டா. லஞ்சம் வாங்கி அடுத்தவனுக்கு இடைஞ்சல் பண்ற நீ எல்லாம் சாகணும்டா. இது லஞ்சம் வாங்குற ஒவ்வொரு ஊழியருக்கும் பாடமா இருக்கட்டும். அண்ணா என்ன சத்தம்? என்னாச்சு? அவருக்கு என்னாச்சுண்ணே? அவன் போய் சேர்ந்துட்டான். ஐயோ, எப்படிண்ணே? நான் தான் கழுத்துல வச்சு கொண்டு போட்டேன். ஐயோ அண்ணே, அவசரப்பட்டுட்டீங்களே, 2 ஆத்துமா அழிய போகுதே. வாங்க போய் போலீஸ்ல சரணடைஞ்சிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க சரியா நடக்க வேண்டிய வழிய, ஜீவ பாதைய உங்களுக்கு சொல்லி தரேன். உங்களையும் ஆண்டவர் இழந்துடக்கூடாது. வாங்க வாங்கண்ணே. நான் எங்க இருக்கேன்? இது என்ன? அந்த இடம் பிரகாசமா இருக்கே, ஏஞ்சல்ஸ் மாதிரி இருக்கு. அப்போ பரலோகம். ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. அங்க ஒரு புத்தகம் இருக்கு, அதுதான் ஜீவ புஸ்தகமா இருக்குமோ? என் கூட வேலை பார்த்த அந்த நோபல் சொன்னாரே, என் பேரு அந்த ஜீவ புஸ்தகத்துல இருக்குமா? ஏஞ்சல், ஏஞ்சல், என் பேரு ஏசுநேசன். என் பேரு அந்த ஜீவ புஸ்தகத்துல இருக்கான்னு பாருங்களேன். நான் ஆண்டவருடைய பேரெல்லாம் வச்சிருக்கேன். நான் லஞ்சம் வாங்குவேன். நான் லஞ்சம் வாங்கினாலும் அதுல ஒரு பங்க ஆலயத்துக்கு கொடுத்திருக்கேன். ஏழைகளுக்கும் தர்மம் பண்ணியிருக்கேன். நான் பாவம் ஏஞ்சல், என்னைய ஒருத்தர் கொலை பண்ணிட்டான் ஏஞ்சல். ஏஞ்சல், ஏஞ்சல், என் பேரு இருக்கான்னு நல்லா பார்த்து சொல்லுங்களேன். நான் நரகத்துக்கு போயிடக்கூடாது இல்லையா? ஐயோ, லஞ்சக்குட்டி, லஞ்சக்குட்டி, என் செல்லம் வாமா. காணிக்க போட்டியா? தர்மம் பண்ணனியா? உன்ன மாதிரி லஞ்சம் வாங்குற ஊழியர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. இந்த ஆசையை உனக்கு கொடுத்ததே நான் தான். வா, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ எனக்கு உண்மையாயிருந்தாய். வா, நான் இருக்கும் இடத்திற்கு உன்னை கூட்டிட்டு போறேன். இழுத்து செல்லுங்கள் இவனை. வேண்டாம் வேண்டாம், விட்டுரு, என்ன விட்டுரு, எனக்கு பயமா இருக்கு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. என்ன பஸ் லேட் ஆகுது? 8:30 மணிக்கு வந்துரும்னு சொன்னாங்களே, மணி 8:30 தாண்டிருச்சு, இன்னும் வரல. சர்ச்சுக்கு கரெக்ட் டைமுக்கு போக முடியாது போலயே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பக்கத்திலேயே குப்பை தொட்டி இருக்குது. ஆனால் நம்ம மக்களை பாருங்க, குப்பையை கீழே தான் போடுறாங்க. என்னத்தை படித்து என்ன பிரயோஜனம்?
சார், நான் உங்களை ரொம்ப பாராட்டுறேன் சார். எதுக்கு சார்? இந்த கொஞ்ச நிமிஷத்துல உங்ககிட்ட மனுஷரை மதிக்கிற பழக்கத்தையும் சமுதாயத்து மேல உள்ள அக்கறையையும் நான் பார்க்கறேன் சார். ரியலி யூ ஆர் கிரேட் சார். சார், இந்த மாதிரி ஒவ்வொரு இந்தியனும் செஞ்சா நம்ம இந்தியா தி கிரேட் இந்தியாவா மாறிடும். அது சரிதான் சார். சார், உங்களுக்கு இந்த ஊர் தானா? இல்ல சார், எனக்கு பாளையங்கோட்டை. இங்க என் மச்சான் வீட்டுக்கு வந்தேன். அப்படியா? எங்க போறதுக்கு சார் நிக்கிறீங்க? சர்ச்சுக்கு போகணும், அதான் பஸ்ஸுக்காக வெயிட்டிங். என்ன சார், நான் உங்களை ஒரு பெரிய மனுஷன் நினைச்சேன். என்ன சார், நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனோ? சார், நம்ம நாட்டில் மக்கள் வறுமையிலையும் பசியிலும் பட்டினியிலும் பலவிதமான பிரச்சனைகளும் கொண்டு வாழ்றாங்க. அவங்கள நினைச்சி அவங்களுக்கு நல்லது செய்த விட்டுட்டு இல்லாத இருக்கிறத நினைச்சி நீங்க பண்ற முட்டாள்தனத்தை சாரி சார், எனக்கு பிடிக்கல. என்ன சார் சொல்றீங்க? அப்போ கடவுள் இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமா சார், இல்லாத இல்லைன்னு தான் சொல்ல முடியும். என்ன சார் இப்படி சொல்றீங்க? சார், ஒரு குரூப் உயிர் இல்லாத கண்ணுல பார்க்குற கல்லு மண்ணுன்னு பொருள்களையும் போட்டாக்களையும் கும்பிடுது. ஒரு குரூப் கண்ணுல பார்க்காத ஒருத்தரை தெய்வமா கும்பிடுது, உங்களை மாதிரி. நீங்க என்னைய குழப்புறீங்களே சார். நான் உங்களை குழப்பல சார். சார், இந்த உலகத்துல நாம பகுத்தறிவை வளர்த்துக்கணும், மூட நம்பிக்கைகளை எல்லாம் ஒழிக்கணும். இந்த கடவுள் நம்பிக்கை ஒரு மூட நம்பிக்கை. அப்படியா சார்? ஆமா சார். சார், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். நீங்க என்ன பார்க்குறீங்க, பேசுறீங்க, இந்த மாதிரி கடவுளை என்னைக்காவது பார்த்து பேசிருக்கீங்களா? இல்ல. பிறகு எப்படி சார் கடவுள் இருக்காருன்னு சொல்ல முடியும்? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். அதைத்தான் நான் மூட நம்பிக்கைன்னு சொல்றேன். அப்ப நான் என்ன சார் செய்யணும்? உங்க அட்ரஸ் தந்துட்டு நேரா வீட்டுக்கு போங்க. நான் உங்களுக்கு சில புத்தகங்களை தாரேன், அதை வாசிச்சுட்டு பகுத்தறிவை வளர்த்துக்கோங்க. மனுஷங்களை நினைக்க ஆரம்பிங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஓகே சார். இந்த பரலோகம் ஜீவ புஸ்தகம் அதெல்லாம்? பரலோகத்துக்கு போன யாரையாவது நீங்க பார்த்திருக்கீங்களா? இல்ல. எல்லாம் மூட நம்பிக்கை. சரி சார், இந்தாங்க சார் என் விசிட்டிங் கார்டு. நான் இந்த சர்ச்சுக்கு போக போறதில்ல, உங்களை போல சமூக பணி செஞ்சு வாழ போறேன் சார். உங்க அட்வைஸுக்கு ரொம்ப நன்றி சார். ஓகே சார், நான் போயிட்டு வரேன். பாய். ஓகே சார், பாய். இப்படி எல்லா மனுஷங்களும் மாறினா எவ்வளோ நல்லா இருக்கும். டேய் ரமேஷ், எப்படிடா இருக்க? டேய் வாடா என் தோளா, நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்கா? கர்த்தரோட கிருபையில ரொம்ப நல்லா இருக்கேன்டா. என்னது கர்த்தரோட கிருபையா? என்னடா, என்ன மாதிரி கடவுள் இல்லைன்னு வைராக்கியமா இருப்பா. இப்போ உங்க காலேஜில் உன்னை மாத்திட்டாங்களா? காலேஜில் என்ன யாரும் மாத்தலடா. ஜீவனுள்ள தேவன் இயேசு என்னை அவர் பிள்ளையா மாத்திட்டாருடா. என்னடா சொல்ற? ரமேஷ், நாம் ஒருபுறம் கடவுள் இல்ல, எல்லாம் மூட நம்பிக்கை, மனுஷனை நினைக்கணும்னு வாழ்ந்தாலும் நாம தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைய கெட்ட பழக்கம் இருந்துச்சு. டேய், அதனால அடுத்தவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லையே. அடுத்தவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல, ஆனா பாதிப்பு நமக்கு தான். என்னடா சொல்ற? டேய் ரமேஷ், நான் சிகரெட்டு பாக்கெட் கணக்கில் குடிச்சு என் தொண்டையில கேன்சர் வந்துருச்சு. அப்படியா? ஆமாடா, இனி பிழைக்கிறதே கஷ்டம்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துக்கு என்னை கூட்டிட்டு போனாங்க. அங்க ஊழியக்காரர் சொன்னாரு, நாம பாவத்துல பிறந்து பாவத்துல வளர்ந்துகிட்டு இருக்கோம், இப்படியே மரிச்சா நேரா நரகத்துக்கு போயிடுவோம். ஆனா பாவங்களை இயேசுவானவர்கிட்ட அறிக்கை பண்ணினா இயேசு பாவங்களை மன்னிப்பார், சுகம் தருவார். அது மட்டுமில்ல, அவர் பிள்ளையா மாற்றி ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதி நம்ம மரித்த பிறகு பரலோகத்துல நித்திய ஜீவனை கொடுப்பார்னு சொன்னார். நானும் என் பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணினேன். என்ன ஆச்சரியம், எனக்கு கேன்சர் கட்டி மறைஞ்சு போச்சு. எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், சமாதானம், பரிசுத்தம். இப்ப நான் ஆண்டவருடைய ஊழியக்காரனா இருக்கேன்டா. ஏதோ கதை புத்தகத்துல கதை படிச்ச மாதிரி இருக்கு.
ரமேஷ், இது கதை இல்லடா. நம்மளோட சன்மார்க்க வாழ்க்கையும் துன்மார்க்க வாழ்க்கையும் நம்மள பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகாதுடா. இயேசு கொடுக்கிற பரிசுத்த வாழ்க்கை தான் நம்மள பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகும்டா. போதும் போதும், நீ அந்த மூட நம்பிக்கையை நம்பி அழிஞ்சு போக போறதும் இல்லாம என்னையும் எதுக்கு கூப்பிடுற? டேய், நல்லா கேட்டுக்க. கடவுளும் இல்ல, ஜீவ புஸ்தகமும் இல்ல, பரலோகமும் இல்ல, எல்லாம் இந்த உலக வாழ்க்கையோட முடிஞ்சுது. ரமேஷ், நான் சொல்றது மூட நம்பிக்கை இல்ல, ஜீவ நம்பிக்கைடா. இத நம்புடா. அதெல்லாம் முடியாது. டேய், அங்க பாருடா, கடல் சிஸ்டமா இருக்குடா. ஐயோ, கிட்ட வந்துடா. ஐயோ, சுனாமிடா. ஐயோ, ராஜா, நம்ம எங்கடா இருக்கோம்? அந்த இடம் ரொம்ப பிரகாசமா இருக்க. ரமேஷ், அதுதான் பரலோகம். பரலோகமா? ஆமா, இவங்கெல்லாம் ஏஞ்சல்ஸ். அதோ ஒரு புத்தகம் தெரியுதே, ஆமா, அதுதான் ஜீவ புஸ்தகம். அப்படியா? ஐயையோ, உலகத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு கிறிஸ்தவ சபையிலையும் கூட்டம் போட்டு பரலோகம் நரகம் இருக்குதுன்னு சொன்னாங்களே. என் தோழன் ராஜா, நீயும் இயேசுவை பத்தி சொன்னியே. நான் இது மூட நம்பிக்கைன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளாம விட்டுட்டேனே. ராஜா ராஜா, நான் இப்போ அந்த இயேசு நம்புறேன். ஏஞ்சல்ஸ், என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். இனி என்ன நடக்க போகுது? இனி உனக்கு சித்திரவதை நடக்க போகுது, மதிகட்டவன. நீங்கள் என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். ஐயோ ஐயோ, பயமா இருக்கு. என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. வேண்டாம் வேண்டாம். தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அப்ப நீ மதிக்கட்டவன் தானே? நான் தான் உன்னை உலகத்துல மதிக்கட்டவன் ஆக்கி வச்சிருந்தேன். உன் பகுத்தறிவு உன்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகாதும்மா கண்ணு. இழுத்து செல்லுங்கள் இந்த மதிக்கட்டவன. இப்படி மதிக்கட்டவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேவதூதனே, தேவதூதனே, என் பெயர் ராஜா. நானும் கடவுள் இல்லைன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா 6 மாசத்துக்கு முன்னால ஒரு கூட்டத்துல நான் மனம் திரும்பி மறுபடி பிறந்து ஆண்டவர் பிள்ளையா இருக்கேன். என் பெயர் ஜீவ புஸ்தகத்துல கட்டாயமா இருக்கும். கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். இருக்கா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். என் மகனோட நிலைய விதிய மாத்த வல்ல தெய்வம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லையா? என் மகன் செத்துக்கிட்டு இருக்கானே. என் மகன் என்னை விட்டு போயிருவான் போலயே. ஐயோ! Excuse me, are you from India? Yes. Which place? Madras. Madras? My name is Jacob George. I am from Kerala. ஆனா எனக்கு தமிழ் தெரியும். Oh, I see. I am தாயப்பன். இங்க ஐசியூல யார் இருக்காங்க? கார்த்தி, என் மகன். என்ன ப்ராப்ளம்? என் மகன் ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர். இந்த அமெரிக்காவுல அட்லாண்டாவுல ஒரு கம்பெனில வேலை செஞ்சான்.
எங்க வீட்ல எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷம் 2.5 மாசம் கூட நீடிக்கல. என்னாச்சு? போர்ட்லாண்ட்ல உள்ள செயின்ட் வின்சென்ட் ஆஸ்பத்திரியில இருந்து ஒரு போன். என் மகன் தலையில ஒரு மேஜர் ஆபரேஷன் உடனே செய்யணும், இல்லாட்டா உயிருக்கே ஆபத்து. ஆபரேஷனுக்கு ஏன் சம்மதம் தேவைன்னு கேட்டாங்க. என் மகன் அமெரிக்காவில வேலைக்கு வந்ததும் எங்க கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு விடிவு காலமும் எங்க பக்தியையும் தான தர்மத்தையும் ஏத்து அந்த ஓம் சக்தி எங்களுக்கு அருளாசி வழங்கிட்டான்னு பெருமகிழ்ச்சி அடைஞ்சோம். எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. 3 தடவை தலையில மேஜர் ஆபரேஷன் பண்ணியும் எந்த முன்னேற்றமும் இல்ல. உலக பிரசித்தி பெற்ற டாக்டர்களுக்கே ஒரு சவாலாக இருந்தது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வர கன்சல்டேஷன் செய்தோம். என் மகனின் நிலைமை மிகவும் அபாயகரமான நிலைக்கே போயிட்டு இருக்கு. எல்லாமே போச்சு, எல்லாமே போச்சு. அழாதீங்க சார். ஸ்மார்ட்டா இருந்த கார்த்தி இப்ப கோம நிலைமையில இருக்கான். ஏன் இந்த கொடுமை? நாங்க யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சோம்? ஒரு பாவமும் அறியோமே. கண்திருஷ்டியா, மத்தவங்க வைத்தறிச்சலா, பொறாமையா, செய்வனையா, விதியா, கர்மவனையா? யாருகிட்ட போய் கேட்க? அழாதீங்க சார். எல்லாத்துக்கும் மேல ஆண்டவர் இருக்கார். என்ன சார் ஆண்டவர்? நான் இதுவரை செஞ்ச பூஜைகளுக்கும் விரதங்களுக்கும் தான தர்மங்களுக்கும் ஒரு அர்த்தமே இல்லையா? என் மகன் ஜாதகத்தை பார்த்து கிரகங்கள் சரியில்லை, ராகு திசையில சனி புத்தி, அதுவும் அஷ்டமத்து சனி, இப்படித்தான் பாடாப்படுத்தும், பரிகாரம் பண்ணுங்க, தோஷம் விலகும்னு சொன்னாங்க. என்ன விளக்கேத்தி அர்ச்சனை செஞ்சேன், நவகிரக பூஜை பண்ணினேன், கணபதி ஹோமம் பண்ணினேன், சிவனுக்கு தினமும் பாலாபிஷேகம் செய்தேன், ஆஞ்சநேயருக்கு வடமாலையும் வெண்ணெய் காப்பும் சாட்டினேன். ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரி சார், உங்க மகனுக்காக நான் ஜெபம் பண்ணட்டுமா? என் மகனுக்காக நீங்க ஜெபம் பண்ண போறீங்களா? பிளீஸ் ஜெபம் பண்ணுங்க சார். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உமக்கு சோத்திரம். நீரே ஜீவனுள்ள தேவன், ஜெபத்தை கேட்கிறவர். இந்த நல்ல வேளையிலே கார்த்தியின் கோமா நிலையை மாற்றி சுகம் கொடுக்கும்படி வேண்டுகிறேன். நீர் குருடர்களுக்கு பார்வை கொடுத்தவர், முடவரை நடக்க செய்தவர், மரித்தோரை உயிரோடு எழுப்பி அற்புதம் செய்தவரே, அன்பின் தேவனே, இந்த கார்த்தி வாழ்க்கையிலும் அற்புதம் காண செய்யும் தேவனே, உமக்கு சோத்திரம். கிருபையாய் இறங்கும் தேவனே, கிருபையாய் இறங்கும் கர்த்தாவே. பரிகாரியே, கிருபையாய் இறங்கும். சுகத்தை தந்து ஆசீர்வதியும் கர்த்தாவே. நீர் சுகத்தை தாரும் கர்த்தாவே, சுகத்தை தாரும் ஐயா, சுகத்தை தாரும். நீர் அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சார், எப்படி எப்படி நான் தகப்பேன், என் மகனுக்காக நான் அழுது பிரார்த்தனை செய்யலாம். ஆனா முன்பின் தெரியாத நீங்க என் மகனுக்காக அழுது புலம்பி இப்படி ஜெயிச்சது என் உள்ளத்தை தொட்டது மாத்திரமல்ல, ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நான் மட்டுமல்ல, எங்க மதத்துல அநேகர் தங்களுக்காக தான் வேண்டிக் கொள்வாங்க. அடுத்தவங்களுக்காக வேண்டுதல் பண்ணும் பழக்கம் கிடையவே கிடையாது. நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் தான் வேண்டுவோம். வீட்டை சுத்தி இருக்கிறவங்களுக்காக, வியாதியஸ்தர்களுக்காக, அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்றது ஒரு நாளும் கிடையாது. வாய் விட்டு சத்தமா ஜெபிக்கும் பழக்கமும் கிடையாது. எல்லாம் மனசுக்குள்ளதான். சார், இப்படி அடுத்தவங்களுக்காக உள்ளான அன்போட கண்ணீரோட ஜெபம் பண்றீங்களே, அது எப்படி சார்? தேவ அன்பு, இயேசுவின் மனதுருக்கம். சார், இயேசுவை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அவரை பத்தி புரிஞ்சிக்காம வெறுத்து தூஷணமா பேசியிருக்கேன். சார், உண்மையிலே அந்த இயேசுதான் சார் மெய்யான தேவன். நம்பிக்கை இழந்து இருந்த எனக்கு என் மகன் பிழைச்சுக்குவானே நம்பிக்கை வந்துருச்சு சார். இப்ப என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். பிரைஸ் காட்.
மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். போச்சு போச்சு, ஒரு வெளியேறப்பட்ட ஆத்மா போச்சு, கை நழுவி போச்சு. ஐயோ ஐயோ! கோமா நிலையில் இருந்த கார்த்தி சுகம் பெற்று நல்ல நிலைக்கு மாறிக்கொண்டு வருகிறான். ஹலோ மாப்பிள்ள, ராத்திரி எப்படி சேஃப்டி வீட்டு போய் சேர்ந்தியா? ஓவர் போதில போனிய ஒரு மாதிரி வந்துட்டேன்டா. சரி, இன்னைக்கு ராத்திரி எதுவும் பாட்டிருக்கா? இன்னைக்கு எவனாவது ஒரு இழிச்சுனாய் மாட்டிருவான். நீ தான் பேச்சில் கூட்ட ஆளாச்சே. சரி, அப்ப ராத்திரி ஒரு 8 மணிக்கு நம்ம இடத்துக்கு வந்துரு, கலக்கிடுவோம். வைக்கட்டா? ஓகேடா, பாய். பாய். ஏய் பீட்ரு, நீ எப்படா வந்த? இப்பதான் வந்தேன். நீ பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். நேத்து ஓவர் போதையோ? ஆமா, அது கிடக்குது. நீ எப்படா ஊருக்கு வந்த? நேத்து தாண்டா வந்தேன். ஆமா, உங்க அப்பா அம்மா எல்லாம் சுகமா இருக்காங்களா? இருக்காங்க. சரி, உன் ஃப்ரெண்டு தாஸ் எப்படி இருக்கான்? அவன் கிடக்கான் விளங்காதவன். அவனை பத்தி என்கிட்ட கேட்காதப்பா. ஏன்டா, அவன் உன் ஃப்ரெண்டு தானே? சி, அவனோ ஃப்ரெண்டா? விளங்காதவன். அவன் நாசமா போமா, அழிஞ்சு போமா. போதும்டா, நிறுத்து. இனி அவனை பத்தி நான் பேசவே மாட்டேன். அப்பா, சரி, இது என்ன நோட்டீஸ்? இதுவா? இந்த அவனை வச்சுக்க. அடுத்த மாசம் நம்ம ஊர்ல 40 ஸ்டேஜ் போட்டு பிரம்மாண்டமான கிறிஸ்தவ நாடகம் நடத்துறேன். கட்டாயம் வந்துரு.